மக்களுக்கு செய்யணும். அவங்க தான் பெரியவங்க, உள்ள இந்த நாட்டை ஆளுறவங்க. அவங்க செய்யணும், மனசார செஞ்சா நல்லா இருக்கும். எப்பவுமே கவர்மெண்ட்ல இருந்து பொங்க காசு 1000 2000 ஆமா கொடுக்கறது உண்மை. கொடுக்கல. அது நாங்கள் எங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கறது தான் ஆகணும், இல்லைன்னா ஓட்டு போட மாட்டோம் யாரும். உண்மை எதுக்கு நீ ஆட்சிக்கு வந்த? நீ கொடுக்குற அப்போதுலேருந்தே கொடுக்குற பழக்கம், அது கொடுத்தானே ஆகணும். இந்த வாட்டி கொடுக்குறனா ஏன் கொடுக்கல? அப்புறம் எப்படி நீ ஆட்சிக்கு எதுக்கு ஆள்ற? நாங்கள் ஓட்டை யாரும் போட மாட்டோம். காசு இல்லக்கா. கஜா காசு எப்படி இல்லாத போயிடா? அப்போ நீங்கள் கொள்ளாடிக்கிறீங்க. கெஜினால எப்படி பண்ணல? அது போட்டா கவர்மெண்ட் பணமே முக்கால்வாசி உங்கள் கையில் தான் இருக்குது. கெஜினால பண்ணலைன்னா எப்படி ஆட்சி ஆளுவீங்களா நீங்கள்? சொல்லு. இருந்த பொம்பளையே சாக வச்சிட்டீங்க. அவருக்கு மட்டும் எப்படி லட்சக்கணக்கில் பேன் அவர் சம்பாரிச்சு வச்சுட்டு போய்க்கிறாரா? கெஜினால சம்பாரிச்சு வச்சுட்டு போய்க்கிறாரு கெஜினால? சொல்லு பார்க்கலாம். ஏழை பணத்தை நீங்கள் வச்சுருக்கிறீங்க. ஏழை பணத்தை ஏழைங்களுக்கு கொடுங்க. எவ்வளோ வரி வருது சும்மாவா? மாதம் 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் அவருக்கு கொடுக்குறது தானே? நிதி பணத்தை கட் பண்ணி தான் இந்த 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆமாம், எங்களுக்கு நிதி பணத்தை கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணி இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாரு. எப்படி அது? அரசாங்கம் இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. எவ்ரி இயர் கொடுக்கறது தான். பட் இந்த இயர் கொடுக்காது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. கொடுத்துருந்தா எல்லாருக்கும் ஏழை மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கொடுக்கலையா? இது எங்களுக்கு 1000 ரூபாய் கட் பண்ணி இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாரு. எப்படி அது? இந்த வருஷம் மழை வெள்ளம் அதிகமான பாதிப்பு. ஆமாய்யா, வருஷம் வெள்ளம் வருது, வருஷம் மழை வருது. எந்த வருஷம் வராதுக்குது? வருஷம் வருது. நீங்கள் கொடுக்குறதா கொடுத்துன்னு இருங்க. நாங்கள் செய்ய வேண்டாம், அப்போ தான் உங்களுக்கு செய்ய முடியும். நீங்களாம் சட்டமாக ஆட்சியில் உட்காந்து கலைஞ்சிருக்க மாட்டோம். லட்சக்கணக்கில் பேனா வாங்கி எழுதுனா எதுக்கு எழுதுற? அவர் கேட்டார் அவங்கள பேனா சுடுகாட்டிலேருந்துன்னு. நான் எழுதுது பேனா கொடுன்னு இருக்கிற. அதாவது ரோட்டு மேலே உட்காந்து பிளாட்பாரத்தில் உட்காந்து கிடக்குதுங்க. அதுக்கு எதுவும் நிதி கொடுக்குறது கிடையாது. 10 ரூபாய் விதி செய்கிறதுக்கு ஆள் இல்லை. ஓட்டுக்கு மட்டும் வரான், காலில் கையில் ஊந்து போடுங்க, நான் முன்ன வந்துடுறேன்றீங்க. அதுக்கெல்லாம் நல்லது செஞ்சால் தான் ஓட்டு போடுவாங்க ஏழைங்க. பணத்துக்காக ஓட்டு போடல. எங்களுக்கு நன்மை செய், ஏழைங்களுக்கு நன்மை செய், அப்போ தான் நீ ஆட்சியில் இருக்கலாம். ஆமாம் செய்கிறான். எங்கே செய்கிற? என்ன செய்கிற சொல்லு பார்க்கலாம். ஒன்றுமே கிடையாது. இந்த வாட்டி ஒன்றுமே கிடையாது. இந்த வாட்டி வெள்ளம் வந்துச்சு, மழை வந்துச்சுன்னா யாருக்கு என்ன செய்யுங்கிற? ஒன்றுமே கொடுக்கல. வரலன்னா கூட இப்போ எங்கள் ஊர் நாட்டில் மட்டும் வந்து என்ன 2 லட்சமாக குத்துறீங்க? சொல்லுங்க. ஏழைங்களுக்கு நீங்கள் கண்டு திறந்து பாரு சார். ஏழைங்களை நீங்கள் பார்த்தா தான் நாங்கள் நன்மை செய்ய முடியும் உங்களுக்கு. சொல்லு பார்க்கலாம். எடப்பாடி ஆட்சியில் 2500 ரூபா கொடுத்தாங்க. ஆமாம், இவர் முதல்ல ஒரு 5000 ரூபா சொன்னார். ஒன்றுமே இல்லையே. எங்கே கொடுத்தாரு? 5000 கொடுத்தாரா? கொடுக்கலையே. சொல்கிறது தான் பெருமை. இது யாரும் கொடுக்குறது கிடையாது. கேட்க ஆள் கிடையாது. என்ன இது தலையெல்லாம் போயிடுச்சு. வால் இருந்து என்ன பண்ண போகுது? ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. அதனால் தலை போயிட்டு பிறகு வால் இருந்தால் ஒன்றும் செய்கிறதில்ல. அவங்கவுங்க சம்பாரித்து சேர்த்து வச்சுன்னு போகிறவங்க தான். இதுதான் உண்மை. அவங்க குடும்பத்துக்கு சேர்த்துக்கிறாங்க. யாருன்னா எப்படின்னா போங்க. அதுக்கு வரி கட்டி, இதுக்கு வரி கட்டி, தண்ணி வரி கட்டி, கரண்ட் வரி கட்டி. கரண்ட் வரி கம்மியாக இருந்து இப்போ எல்லாமே ஏறி போச்சு. 1000 ரூபாய் கட்டுறது 2000 ரூபாய் கட்டுறோம். ஒன்றுமே ஓடல. ஏசிக்கிறவங்க கட்டுறான் கம்மியாக. ஏசி இல்லாத என்ன பண்ணுறான்? 2000 ரூபாய் கட்டுறான். அது ஏன்? கரண்ட் வரின்னா அதுக்கு அவ்வளோ வரி ஏற்றிட்டீங்க? சொல்லுப்பா. எங்களுக்கு வேணாம். ரோடு மேலே இருக்கிறவங்களுக்கு ஏசி நாத்தி எங்களுக்கு. வருஷம் பொங்கலுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து 1000 2000 கொடுப்பாங்க. இந்த வருஷம் அதை கொடுக்கல. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏதோ ஒரு பொங்கல் செலவுக்கு ஒரு சந்தோஷமாக வாங்கி செலவு பண்ணுவோம். இந்த வாட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வெறும் அரிசி முந்திரி வாங்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அதையும் கொடுக்காம நிறுத்திடலாம். நல்லது தான். வேறு எது மட்டும்? அரிசி மட்டுமா? அரிசி வெள்ளத்தையும் வாங்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு ஆசைப்பட்ட பொருள் வாங்கி நல்ல ஏதோ ஒன்று செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுப்போம், செய்வோம். வெறும் அரிசியும் பருப்பி வாங்கி நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதையும் நிறுத்தி சொல்லுங்கள். எலெக்ஷன் டைம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறாங்க எல்லாருமே. மீதி அந்த 5 வருஷத்துக்கு சும்மா தானே இருக்குது. வருஷத்தில் ஒரு வாட்டி இதுதான் கொடுக்குறது. இதையும் நிறுத்திட்டு என்ன பண்ண போகிறாங்க? பொங்கல் படி அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க தான் கொடுக்கணுன்றதில்ல. நம்ம முதலமைச்சரை கொடுத்தாகணும். இவ்வளோ நாளைக்கு கொடுத்தது இப்போ கொடுக்க முடியலன்னா 1000 ரூபாய் கொடுத்தாரு. எல்லாருக்குமே 1000 ரூபாய் போய் சேர்ந்து தானே அவர் முதல்ல பார்க்கல.